அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருக்கணிதப்படி நடந்துடுச்சு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று காலையில் 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சினால் மக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் சனி பகவானை கண்டா ஒரு பயம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் பயம் என்னென்னா, இப்போ ராசி மீன ராசிக்காரங்களாம் எனக்கு ஜென்மத்தில் வந்துடுச்சு, கும்பராசிக்காரங்க எனக்கு பாத சனியாச்சு, மேஷ விரை சனியாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. யாருமே எந்தவித கஷ்டமும் பட வேண்டாம். ஏன்னா சனீஸ்வரன் 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கிறதுன்றது அவருடைய இயல்பு. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் மாறும் போதும் சனி பயிற்சி வரும்போதெல்லாம் நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ சனி பயிற்சி மாறுறதுனால எந்த கஷ்டமும் கிடையாதுன்னா நடக்கும். யாருக்கு நடக்கும்னா, அதாவது தப்பு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் தண்டனை கொடுப்பார். எல்லாரையும் தண்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் நீதிமான்னு சொல்லுவாங்க. தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர். அவர் தப்பு செய்கிறவங்கள மட்டும்தான் தண்டிப்பார். அதனால தான் 9 கிரகத்தில் இவருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரன்ற பட்டம் இவருக்கு மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற 9 கிரகத்துக்கும் வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் சனி பயிற்சி வர்றதுனால யாரும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யார் பயப்படணும்னு கேட்டால் தப்பு செய்கிறவங்களாம் தான் பயப்படணும். மற்றபடி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாலே போதுமானது தான். எந்தவித பாதிப்பும் வராது. தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்கிறவங்கள கண்டிப்பாக சனி பகவான் எந்தவித தொந்தரவும் பண்ண மாட்டார். அவரை உண்மையாலே அவரை பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவரை பாதிக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஈஸ்வரனை போய் வணங்குங்க. நமக்கு முடிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வரலாம். நம்ம டெய்லி காலையில் எழுந்து காக்காவுக்கு நம்ம குளிச்சுட்டு சாதம் வைப்போம் இல்லையா, அது சாதம் ஒரு படி சாதம் காக்காவுக்கு வைக்கலாம். தயிர் கலந்து எள்ளு வச்சோன்னாலும் ரொம்ப நல்லது. இது சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சாலே போதுமானது. அது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, காக்காவுக்கு சாதம் வைக்கிறது. அதை தவிர பார்க்கும்போது ஊனமுற்றவர், ஏன்னா சனீஸ்வரனுக்கு ஒரு கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஊனமுற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரலாம். அப்படி செய்யும் போதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெரியவங்க, ஏழைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கவங்க இல்லையா, அவங்களாம் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிமட்டத்தில் இருக்கவங்க நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாலும் சனீஸ்வரன் பகவான் நமக்கு நல்லது செய்வார். பரிகாரம்னு சொல்லிட்டு இது செஞ்சாலே போதுமானது தான். நம்ம திருநள்ளாறு தான் போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கடமைகளை தவறாமல் செஞ்சுட்டு வந்தாலே போதும். சனீஸ்வரன் நம்மளை பாதிக்காது. அதை தவிர பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை நம்ம சுவாமியை வணங்கினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க, உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க ரெகுலராக. அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வரலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஏழைகளுக்கு அன்னதானம், அதுவும் தயிர் சாதமாக அன்னதானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது தான். முக்கியமாக இதெல்லாம் செஞ்சுட்டு நான் தப்பு செய்யலாமான்னா அது கண்டிப்பாக கூடாது. நம்ம எந்தவித தப்பும் செய்யாமல் தன்னுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இது பரிகாரம்னு சொல்ல முடியாது, நம்மளோட நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தாலே போதுமானது. இது நல்ல விஷயமாகவே எடுத்துப்போம். நம்ம இதை பரிகாரம்னு சொல்ல வேண்டாம். இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானது. நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் தானாக நடக்கும். சனீஸ்வரனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க, போதுமானது. ஏன்னா சனீஸ்வரன்றவர் எதிரியோ அரக்கனோ கிடையாது. அவருடைய கடமையை சரிவர செய்கிறவர். ஏன்னா 9 கோள்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு சில வேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில் சனீஸ்வரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செய்கிறதுனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து சனீஸ்வரன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு வழங்கியிருக்காங்க. அதனால தான் மீதி எல்லா கிரகத்தையும் பார்த்து நம்ம பயப்படுறதில்ல, சனீஸ்வரனை பார்த்து மட்டும் பயப்படுறோம். அதனால் சனீஸ்வரனும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தால் போதுமானது. அப்படி செய்யும்போது சனீஸ்வரனே நம்ம பக்கத்துலையாக இருந்து நமக்கு வேண்டிய எல்லா நல்லதையும் அவரே செஞ்சு கொடுப்பார். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.